சீமானுடைய சமீப கால அந்த பேச்சு செயல்பாடுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியை ஒரு இடிந்த தரைமட்டமான ஒரு கட்டிடம் மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் உண்மை. பெரியார் குறித்து பேசினது ஒரு பக்கம் என்றாலும் இன்னொரு பக்கம் இவர் சங்கியாவே மாறிட்டாரு. ரஜினிகாந்தை சந்தித்தது, குருமூர்த்தி, இவர்களுடைய பிளான்ல இவர் அரசியலுக்கு வந்த இந்த விஷயங்கள்லாம் வெளியில வந்ததற்கு பிறகு சீமான் மீது நம்பிக்கை வைத்தவர்கள்லாம் அந்த கட்சியிலிருந்து வெளியாகிட்டு இருக்காங்க. இன்னும் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா, கடைசியாக நடந்த தேர்தலில் இவர் 36 லட்சம் வாக்குகள் வாங்கினார். இதுதான் சீமானுடைய உச்சம். இனி எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா சீமான்கிறவர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சரிவை சந்திப்பார். இன்னும் சில ஆண்டுகளில் நாம் தமிழர் கட்சிங்கிறத இருக்காது. இதுதான் நடக்க போகுது. அதற்கான அறிகுறிகள் தான் இன்னைக்கு அந்த கட்சியிலிருந்து கொத்து கொத்தாக நிர்வாகிகள் விலகி கொண்டிருப்பது. ஸோ அப்போ அவர்களுக்கு என்ன போக்கிடம்? ஏன்னா இவ்வளவு நாள் தமிழ் தேசியத்தை பேசிட்டு நீங்க திடீர்னு ஒரு திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ போகும்போது உடனே சோசியல் மீடியாவில் கட் பண்ணி போடுவான், இவர் அன்னைக்கு பேசுனதை பாத்தீங்களா அப்படின்ட்டு. அது ஒரு பெரிய சங்கடம், நெருக்கடி தான். அப்ப என்ன பண்றது அப்படின்னா, தாவேகா அப்படிங்கிறது இவர்களுடைய முதல் சாய்ஸா இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் திராவிடத்தையும் ஆதரிக்கிறாங்க, தமிழ் தேசியத்தையும் ஆதரிக்கிறாங்க. அதுல சேர்றதுல இவங்களுக்கு ஒரு பெரிய நெருடலா இருக்காது. ஜம்முன்னு போய் அங்க உட்காந்துக்குவாங்க. அது இல்லாம ஐயநாதன் போன்றவர்கள் அங்கு நெருக்கமாக இருப்பதால் அவர்கள் மூலமாக இந்த கட்சியில் சேருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு.